குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய என்னோடய சாப்டர் ஒரு ரோஸ் செடியை எப்படி கவனமாக பாதுகாப்பாக வளர்த்தா நம்மளுக்கு பூக்கள் அறுவடை தரும், பூச்சி இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும், என்னென்ன உரங்கள் செலவில்லாமல் கொடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரை அந்த க்ரீன் ரோசஸ் எதில் வளர்க்கலாம் அப்படின்னா, க்ரோ பேக்கில் நல்லா வருது. பெயிண்டு 1 லிட்டர் இல்லாட்டி 2 லிட்டர் பெயிண்டு இந்த பாக்ஸ் அதில் நல்லா வருது. அந்த வாளியில் 1 லிட்டரில் இந்த க்ரீன் ரோசஸ் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள். இது வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த ரோஸ் செடி அவ்வளவு அறுவடை கொடுக்குது. க்ரீன் ரோசஸ் நம்மளாம் ரோஸ் கலராக பார்த்துருப்போம், ஆனால் க்ரீன் ரோசஸ்ன்றது அவ்வளோ ஒரு நல்ல மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதான் க்ரீன் ரோசஸ். இது நல்லா டெய்லி நம்மளுக்கு அறுவடை கொடுக்குது. இது நம்ம நர்சரியில் சின்ன கண்டாக தான் வாங்கி நான் அந்த பெயிண்டு டப்பாவில் வச்சேன். அது மண் நம்ம வீட்டில் தயாரிக்கிற மண்ணே தான். அந்த காய்கறி கழிவுகள் மக்க வச்சு உரமாக கொடுக்கறது, சாம்பல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலவையாக கொடுத்து இந்த ரோஸ் செடியை நல்லா பாதுகாக்கலாம். நிறைய பூக்கள் டெய்லி தருது க்ரீன் ரோசஸ். இதனுக்கு உரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காய்கறி கழிவு மக்க வச்சது 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி போட்டால் போதும். அப்புறம் நெக்ஸ்ட்டு முட்டை நம்ம வேக வச்சது, இல்லாட்டி எதுனாலும் முட்டை தோல் நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி போடலாம். நல்லா மண்ணை கிளறி விட்டு போடணும். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சு ஒரு ஸ்பூன் அந்த மண்ணை தோண்டி அதை சுற்றி விட்டுட்டு மூடிடணும். ஏன்னா எறும்புகள்கிட்டருந்து பாதுகாக்கிறது இந்த உரம். அதுக்காண்டி தான் அந்த டிப்ஸை சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு உரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவையான நம்ம டிஏபி உரம் கொடுக்கலாம். அது பூக்கள் அதிகமாக கொடுக்குது. நான் இன்னும் டிஏபி உரம் ட்ரை பண்ணலை. இந்த முட்டைத்தோல் நுழைக்கிய பொடி, அப்புறம் கடுகு, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய கடுகை நல்லா காய வச்சு அரைச்சி 15 நாளைக்கு ஒரு தடவை 1 ஸ்பூனு அப்படி வேறு பகுதியை பக்கத்தில் தள்ளி சுற்றி போட்டு மண்ணை நல்லா மூடி விட்டு கவர் பண்ணிடணும். தண்ணி தொளிச்சு விட்டுறணும். இது நல்ல பக்க கிளைகள் வருது. பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் வருதுன்னு பாருங்கள். இந்த க்ரீன் ரோசஸ்க்கு இந்த 3 மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். கடுகு அரைச்சது 1 ஸ்பூன் 15 நாளைக்கு ஒரு தடவை, கடலை புண்ணாக்கு 1 ஸ்பூன் 15 நாளைக்கு ஒரு தடவை, அப்புறம் மோர் கரைசல் மேலே தொளிச்சு விடலாம். பூச்சி தாக்குதலேருந்து இந்த க்ரீன் ரோசஸ் பாதுகாக்குது. நிறைய டெய்லி இந்த பூக்கள் சீசன் இல்லை, நல்ல பூக்கள் அறுவடை தருது. ஒரு பூவை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளவு இப்போ சாமி ரூம்லாம் வச்சோம்னா, தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம பாட்டில் வச்சோம்னா அவ்வளோ மனம் வீசுது. அதனால் இந்த க்ரீன் ரோசஸ் நல்ல அறுவடை நம்மளுக்கு தருது. க்ரோ பேக்கு இல்லாட்டி பாட்டு இல்லாட்டி பெயிண்ட் பாக்ஸு இதில் நீங்கள் இந்த க்ரீன் ரோசஸ் வச்சு வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பெயிண்ட் பாக்ஸு இது நல்லா ஃபெயிலியரே ஆக மாட்டுது, நல்லா செழிப்பாக இருக்குது. அப்புறம் இது நல்லா வளர்கிறதுக்கு க்ரூமிங், பூ அறுவடை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி விடணும். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டால் தான் புதிய தளிர்கள் பாருங்கள் எப்படி வருது. பக்க கிளைகள் பூக்கள் நம்மளுக்கு நல்லா கொடுக்குது. இப்போ இது ஒரு செகண்ட் டே பூவு. இதே ஒரு 5 டேஸ் கழித்து பார்த்தோம்னா அந்த பூக்கள் நல்லா பெருசாக வருது. அதனால் க்ரீன் ரோசஸ் முறை ஈஸியான முறை தான். இதை நீங்களும் எந்த நர்சரியிலையும் கிடைக்கும். உரங்கள் பார்த்து 15 நாளைக்கு ஒரு தடவை இதுக்கு உரங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த செடியை செழிப்பாக பாதுகாக்கலாம். நிறைய க்ரீன் ரோசஸ் அறுவடை பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்எம்எஸ்எஸ் விலாக். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.